பேசுகிறேன் நான். இப்போ திடீர்னு எங்கள் வீட்டுகளெல்லாம் ஐபிஎஸ்சில் இடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மாற்று இடத்த எங்களுக்கு காமிச்சிட்டு நாங்கள் 3-4 தலைமுறையாக நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் வசித்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேக்குள்ளே நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் ஆடு மாடுகள்லாம் நாங்கள் வச்சு நாங்கள் வளர்த்து நாங்கள் எங்களோட ஜீவியத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களை வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு எலெக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு மாற்று இடம் எங்களுக்கு தரணும், இல்லையா நாங்கள் தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம். இதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதல்வர் அவர்களும் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கேக்குள்ள ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஊனமுற்றவங்க இருக்காங்க, பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். அனுமதம்பட்டியில் எவ்வளவோ இடம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதல்வரும் எங்களுக்கு உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நாங்கள் வீட்டில் இருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு போய் 4 வருஷம் இடிச்சு வரப்போகுது. எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு இடிச்சுக்கோங்க இடிச்சுக்கோங்க. ஆனால் எங்களுக்கு மாற்று இடம் எங்களுக்கு வேணும். இல்லைன்னா என் வாழ்க்கை அவ்வளோதே, வேறு வழி இல்லை எனக்கு. ஒரு கிழவனை வச்சுக்கிட்டேன், நடக்க முடியாத கிழவனை வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. ஓட்டு கட்டி வந்தாலும் நான் போட மாட்டேன், யார் வந்தாலும் நான் போட மாட்டேன்.